அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் 681வது நாளாகவும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், காசாவில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 22 மாதங்களுக்கு மேலாக காசாவுக்கு ஆதரவாக யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் அன்சாருல்லா படைப்பிரிவு தொடர்ந்து இஸ்ரேலுடைய கப்பல்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய கடற்படை மூலமாக யமன்ல இருக்கக்கூடிய அன்சாருல்லா படைப்பிரிவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பவர் பிளானட்டுகள் சிலதின் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. யமனுடைய சனா பகுதிகளில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற அதே நேரம் இதனால் எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் உடனடியாக இன்னும் வெளியாகாத நிலையில் தங்கள் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதலை தொடர்ந்து உடனடியாக பதிலடி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது யமனுடைய அன்சாருல்லா படைப்பிரிவு. இன்றைக்கு இஸ்ரேலுடைய பென் குவிர் விமான நிலையத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல்கள் துல்லியமாக வெற்றிகரமாக நடைபெற்றதாக அன்சாருல்லா படைப்பிரிவினுடைய செய்தி பிரிவு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜெனரல் யஹ்யா சாரி தகவல் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் எங்களை நோக்கி வந்த ஏவுகணையை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய ஐடிஎஃப்பும் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இஸ்ரேல் கார்ட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் எங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய யமன் உச்சகட்டமான விலையை செலுத்த வேண்டி வரும் என்கிற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். யமனை பொறுத்தவரையில் அமெரிக்காவுடைய தாக்குதலையே தாங்கிக் கொண்டவர்கள் அவர்கள், சவுதி அரேபியாவோடு பல ஆண்டுகள் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டவர்கள் அவர்கள். அதை தாண்டி டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவரே வலிய சென்று ஹவுத்திகளோடு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி நாங்கள் வெளியேறுகிறோம் என்று வெளியேறிவிட்டார். எனவே அமெரிக்காவோட சண்டையிட்டவர்களுக்கு இவர்கள் ஒரு பொருட்டல்ல என்பது அனைவருக்கும் தெரியும். எனவேதான் நாங்கள் தொடர்ந்தும் பாலஸ்தீனத்தோடு நிற்போம் என்கிற மிக தெளிவான அறிவிப்பை இன்றைக்கு ஹவுதிகளுடைய ராணுவ பிரிவினுடைய செய்தி பொறுப்பாளர் ஜெனரல் யஹ்யா சாரி மேலதிகமாக வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில காசாவுக்குள் நிறைய சம்பவங்கள் இன்றைக்கும் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக காசாவில் நிறைய சகோதரர்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் என்று உண்ண உணவு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் படுகிற கஷ்டங்கள், அவதிகள் தாங்க முடியாததாக மாறியிருக்கிறது. உணவு இல்லாமல் மரணிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல காசாவில் நாங்கள் உணவு கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் எங்களை பற்றி தப்பும் தவறுமாக சொல்கிறார்கள். பாலஸ்தீன மக்கள் என்றும் உண்ண உணவு இல்லாமல் கஷ்டப்படவில்லை என்றெல்லாம் இருமாப்போடு இஸ்ரேலுடைய பிரதமரும் இஸ்ரேலுடைய அரசியல்வாதிகளும் இஸ்ரேலுடைய பத்திரிகைகளும் தொடர்ந்து சொல்லி வந்த நிலையில அங்கு என்ன நடக்கிறது என்பதை பட்டையாக வெளிச்சம் போட்டு காட்டுகிற விதமாக இன்றைக்கு இத்தாலியிலே ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இத்தாலியினுடைய 3 விமானப்படை விமானங்கள்ல கிட்டத்தட்ட 30 பாலஸ்தீனியர்களும் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இத்தாலி ராணுவத்தினால் இத்தாலிக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள், ரோம் நகருக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். குறிப்பாக இத்தாலியில் இருக்கக்கூடிய பிசா பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவமனைக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்ட நிலையில ரோம்ல இருக்கக்கூடிய மருத்துவமனை, அதே போன்ற மிலன்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கும் சில நோயாளிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இத்தாலியினுடைய 3 விமானங்களில் அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள். இவர்கள் அத்தனை பேருமே பசிக்கொடுமையால் தாங்க முடியாத மரணத்துக்கு நிகரான வழியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்றுதான் அறியப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல வெள்ளிக்கிழமை மாலை ஆகும்போது இத்தாலியினுடைய பிசா மருத்துவமனையில், பல்கலைக்கழக மருத்துவமனையில் இத்தாலியினுடைய ராணுவத்தால் அனுமதிக்கப்பட்ட காசாவை சேர்ந்த 20 வயது இளம்பெண்ணாக இருக்கக்கூடிய மாரா அபு ஜுஹ்ரி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த காட்சிகள் தான் அங்க போய் இறக்கப்பட்டதற்கு பிறகு இத்தாலியில அந்த நோயாளிகள் மருத்துவமனைகளுக்கு மாற்றப்படுகிற காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க. அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில தீவிரமான எடை இழப்பு, அதாவது ஓவராக அவங்க மெலிஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தசை சிதைவு அவர்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருந்த நிலையில வெள்ளிக்கிழமை மாலை ஆகும்போது மாரடைப்பும் ஏற்பட்டு 20 வயதையான ஜுஹ்ரி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். காசாவை சேர்ந்த பெண்மணி. இந்த சம்பவம் சர்வதேச அளவில் ஒன்றை நிரூபித்து விட்டது. என்னவென்று சொன்னால், காசாவில் உணவு இல்லாமலேயே பல பேர் செத்து மடிகிறார்கள், அவர்கள் தங்கள் உயிர்களை இழக்கிறார்கள் என்பதற்கு இத்தாலியில் கண்ணுக்கு முன்னால் சம்பவம் நடந்து ஏறி இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மேலும் ஒரு மரண அடியாகவும் விழுந்திருக்கிறது. ஏன்னா இவ்வளவு காலமாக பொய்ய சொல்லி காசாவில் அப்படி ஒன்றும் இல்லை என்று காட்டிக் கொண்டிருந்தவர்களுக்கு இல்லை காசாவின் நிலை இதுதான் என்பதை இத்தாலி, ரோம் மட்டுமல்ல சர்வதேசமே தற்போது புரிந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநியாயங்கள் ஆதாரபூர்வமாக தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இயால் ஜமீர் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அது என்னன்னா, தற்போது நடக்கிற காசா போருடைய அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் நகர்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். வேண்டா வெறுப்பாக இஸ்ரேலுடைய தலைமை தளபதி தற்போது காசா முற்றுகைக்கு அனுமதி அளித்திருக்கிறார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த திட்டத்தை ஒரு முழுவதுமாக ஒரு இன அழிப்பை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இவருடைய அறிவிப்புக்கு இன்றைக்கு பதிலளிக்கை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் காசா பகுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய ஆபரேஷன் கிதியோன்ஸினுடைய அடுத்த கட்டமாக இது இருக்க போகிறது என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமை தளபதி சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்கள் புத்திசாலித்தனமான, சமநிலையான, பொறுப்பான ஒரு தாக்குதல்களாக மாறப்போகிறது. அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சக்தி வாய்ந்த அடிகளால் நொறுக்க போகிறோம் என்று சொல்லி இவர் சொல்லியிருக்கிறாரு. ஆயுதங்களை ஆயிரக்கணக்கில் வச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒன்றும் கிழிக்கல. இப்போ என்னன்னா, சக்தி வாய்ந்த அடிகளால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நொறுக்க போகிறோம், நிலம், வான்வழி, கடல் முழுவதுமாக நாங்கள் தாக்குதல்களை நடத்த போகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கிறார். மொத்தத்தில் பாலஸ்தீனத்தை நாங்கள் அழிக்க போறோம், காசா மக்களை மீண்டும் கொல்ல போகிறோம் என்பதை வேறு வார்த்தைகளில் தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய தலைமை தளபதி சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் இன்றைக்கு ஒரு ஏரியல் ஷாட் புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறது அல் ஜஸீரா. நீங்க பார்க்கலாம், இது காசா. நீங்க பாத்தீங்கன்னா இங்க அழிக்கப்படாத இடம் என்று சொல்லி எதுவுமே இல்லை. இங்க நீங்க பார்க்கலாம் காசாவினுடைய நிலைகளை, எப்படி இருந்த காசா தற்போது எப்படி இருக்கிறது என்பதை நீங்க பார்க்க முடியும். மொத்த அழிவுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த காசாவுக்குள்ள மீண்டும் நாங்கள் அழிக்க போகிறோம் என்று வருகிறார்கள் என்றால் இவ்வளவு வெறிபிடித்து போய் இருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு கத்தாரும் எகிப்தும் சேர்ந்து புதிய ஒரு பீஸ் டாக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஒரு முன்மொழிவை நாங்கள்
நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி சமாதான உடன்படிக்கைக்கான ஒரு ப்ரொபோசலை இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம அறிய முடிகிறது. அந்த ப்ரொபோசல் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு இன்றைக்கு உடனடியாக இஸ்ரேலுடைய பிரதமருடைய அலுவலகம் பதில் அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் இஸ்ரேலிய பிரதமருடைய அலுவலகம் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கட்டுப்பட வேண்டும், குறிப்பாக அவர்கள் ஆயுதங்களை கீழே போட்டு நிராயுதபாணிகளாக இருந்து சரணடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது நடக்க போகிற ஒரு காரியம் அல்ல என்பது இஸ்ரேல் பிரதமருக்கு தெரியும். எதுக்கு அதை சொல்றாருன்னா, இப்படி சொன்னாதான் இந்த யுத்தத்தை தொடர முடியும், நம்முடைய ஆட்சியை தொடர முடியும் என்பதால் புலிவால பிடிச்ச கதையாக விட்டுக்கொள்ளவும் முடியாம, சண்டை பிடிச்சுக்கொள்ளவும் முடியாம தடுமாறுகிறார் என்பதற்கான அறிவிப்பு இது. அதை தாண்டி காசா பகுதியை ராணுவ மயமாக்க வேண்டும், காசாவை முழுவதுமாக இஸ்ரேல் ராணுவம் தான் ஆட்சி செய்யும், அதை தாண்டி காசாவினுடைய சுற்றுப்பரப்பை இஸ்ரேல் தான் மொத்தமாக கைப்பற்றும். இப்படி இருக்கிற நேரத்தில் எங்களுடைய நிம்மதிக்கு ஆதாரம் தேவைப்படுகிறது, இஸ்ரேலிய மக்கள் நிம்மதியாக வாழணும், இதெல்லாம் வாழணுமாக இருந்தால் நாங்கள் சொல்றதை நீங்க கேட்கணும். அப்படி ஓகேன்னு சொன்னா நம்ம சமாதானத்துக்கு வருவோம் சொல்றாங்க. உடனடியாக பதிலளிக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவம் எக்காரணம் கொண்டும் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்க நிபந்தனைக்கு ஓகேனா நீ வா, உனக்கு தான் அடி விழுந்துட்டு இருக்குது, ஓ மக்கள் தான் உனக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, சர்வதேச அளவில் உனக்கு தான் சிக்கல், எனவே நீ தான் இப்ப அடங்கி வரணும், இதற்கு நாங்க அடங்கி வர தேவையில்லை என்கிற பாணியில் அவர்கள் பதிலடியையும் கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல கிரேட்டர் இஸ்ரேல் தொடர்பாக தொடர்ந்து பெஞ்சமின் நெதன்யாகு பேசி வருகிறார். காசா உள்ளிட்ட அரபு நாடுகளின் பல பகுதிகளையும் இஸ்ரேலாக மாற்றுவது, முதல்ல காசாவை பிடிக்க முடியாம துப்பு கட்டு திரிறாங்கிறது வேற, ஆனா மீண்டும் மீண்டும் கிரேட்டர் இஸ்ரேலை பத்தி பேசுறார். கிரேட்டர் இஸ்ரேலை பொறுத்தவரை முழு பாலஸ்தீனமும் இஸ்ரேலாக மாறுவது கிரேட்டர் இஸ்ரேலுடைய ஒரு பகுதியாக இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்க 1967 6 நாள் போருக்கு பிறகு இந்த திட்டத்தை இஸ்ரேல் முன்மொழிந்திருந்தது. அந்த திட்டத்தின் பிரகாரம் முழு காசா பகுதிகளையும் முழு வெஸ்ட் பேங்க் பகுதிகளையும் உள்ளிட்ட பாலஸ்தீனத்தை மொத்தமாக கைப்பற்றுவது கிரேட்டர் இஸ்ரேல் உருவாக்கத்தினுடைய ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஜோர்தான், லெபனான், சிரியா, அதே போன்று எகிப்தினுடைய சில பகுதிகள் இதையெல்லாம் அவங்க கைப்பற்றுவாங்க. கைப்பற்றினா அது கிரேட்டர் இஸ்ரேல் என்று ஆகும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். எனவே இதைத்தான் நாங்கள் மொத்தமாக கிரேட்டர் இஸ்ரேல் என்று சொல்றாங்க. இதுல சவுதி அரேபியாவுடைய சில பகுதிகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் என்கிற கருத்துக்களையும் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய சூழல்ல இதெல்லாம் கைப்பற்றி நாங்கள் இஸ்ரேல் என்று உருவாக்க போறோம் மீண்டும் மீண்டும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லி வருகிறார். இது என்னன்னா, தோல்விக்கு மேல் தோல்வி அடைந்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் சொல்லி தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் தடுமாறுகிறார். அதே நேரம் இதை ஒரு கால் அவர்கள் செய்தாலும் இந்த அரபு நாட்டு ரோசம் கட்ட ஆட்சியாளர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் தவிர அதை மீறி அவர்கள் எதையும் செய்ய போவதில்லை என்பதும் நம்முடைய புரிதலில் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள 300க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கும் இஸ்ரேலுடைய அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலுடைய ராணுவமாக இருக்கக்கூடிய ஐடிஎஃப்க்கும் எதிராக நடந்தேறி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமருடைய அலுவலகம், இஸ்ரேலிய பிரதமருடைய வீடு, அதை தாண்டி பாதுகாப்பு அமைச்சருடைய இஸ்ரேலி காட்சியினுடைய வீடு, அதே நேரத்தில் அமைச்சர் ரான் டெர்மருடைய வீடு, அதே போன்று கல்வி அமைச்சர் யோ கிஷினுடைய வீடு, அதே நேரத்தில் நெகவ், அதே போன்று கலீலி விவகார அமைச்சராக இருக்கக்கூடிய இட்சாக் வாலர்ஸ்லாப்பினுடைய வீடு என்று பல அமைச்சர்களுடைய வீடுகளும் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. வீதிகள், குறிப்பாக டெல் அவீவில் இருக்கக்கூடிய டெல் அவீவ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்களும் ஆசிரியர்கள், லெக்சர் நடத்தக்கூடிய ப்ரொஃபசர்களும் நிறைய பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த நேரத்தில் டெல் அவீவினுடைய மெயின் ஹைவே அனைத்துமே மூடப்பட்டு டயர் போட்டு தீ வச்சு எரிச்சாங்க. சில இடங்களில் வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது, வன்முறைகள் வெடித்திருக்கிறது. இதை அடக்குவதற்கு களமிறக்கப்பட்ட போலீசாரோடு மோதல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதுவரைக்கும் 32 பேருக்கு மேற்பட்டவர்கள் இஸ்ரேலுக்குள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக பொதுமக்களும், இஸ்ரேலுடைய அரசியல்வாதிகளும், இஸ்ரேலுடைய அதிகாரிகளும், பல்கலைக்கழக மாணவர்கள் என்று பல பேரும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே களமிறங்கி இருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து வியாபிக்கும் என்று சொல்கிறார் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர். காரணம் என்னன்னா, நீங்க யுத்தத்தை நிறுத்தணும், நம்முடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வரணும், யுத்தத்தை தொடரக்கூடாது, மீண்டும் மீண்டும் யுத்தம் என்ற பெயரில் எங்களுக்கு நீங்க அடி வாங்கி தந்துடாதீங்க என்பதுதான் ஆர்ப்பாட்டத்தினுடைய சுருக்கமாக இருக்கக்கூடிய நிலையில சர்வதேச அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகவும் மாறி இருக்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் நடந்த ஆர்ப்பாட்டங்களை விட அதிகமான ஆர்ப்பாட்டமாக இது ஒரே நாள்ல 350 கிட்டத்தட்ட 300க்கு மேலனா 350 இடங்கள் அளவுக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடந்ததாக அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. நாடு முழுவதும் இப்படி ஒரே நேரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது, இந்த அளவுக்கு அதிகமாக நடந்தது இதுதான் முதல் தடவை என்று இஸ்ரேலி டைம்ஸ், அதே போன்று எடியோ தஹரனோத் போன்ற இஸ்ரேலி ஹயோம் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் இன்றைக்கு எழுதக்கூடிய நிலைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் மாறி இருக்கக்கூடிய நிலையில இஸ்ரேலுடைய நிதியமைச்சர் ஸ்மாரிச் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு சேவை செய்கின்றன, அவர்களை நீங்கள் வளர்த்து விடுகிறீர்கள், நம்முடைய நாட்டை தற்கொலைக்கு தூண்டுகிறீர்கள், சரணடைய தூண்டுகிறீர்கள், நீங்க இப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தினா நம்ம போய் சரணடைய வேண்டி வரும், நீங்க யுத்தத்தை நிறுத்த சொன்னா நாங்க நிறுத்திட்டோம்னா நம்ம சரணடைஞ்ச மாதிரி ஆயிரும், எனவே யுத்தத்தை நிறுத்துவது நமக்கு தோல்வியை தந்துரும், அதனால யுத்தத்தை நிறுத்த முடியாது, அவங்களை நிறுத்த சொல்லுங்க என்கிற விதமாக அவருடைய இந்த கேவலமான அறிக்கையை நம்ம பார்க்க முடிகிறது. என்னன்னா, இப்ப நம்ம பலமுறை சொன்ன மாதிரி தான், புலிவாலை பிடிச்சிட்டாங்க, இப்ப பிடிச்சிக்கிட்டே இருக்கவும் முடியாது, அது கடிக்க பாஞ்சிக்கிட்டு இருக்குது, விடவும் முடியாது, மொத்தமாக கடிச்சிருங்கிற மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்போட சண்டையிடவும் முடியல, சண்டையிடாம இருக்கவும் முடியல என்கிற ஒரு இக்கட்டான சூழலுக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கும் போது தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பயங்கரவாத அமைப்பு, தீவிரவாத அமைப்பு என்று சொல்லி பல பேரும் பேசுகிற போது, இந்த வெஸ்ட் மீடியாக்கள் பேசுகிற போது, இன்றைக்கு ஐநாவினுடைய சிறப்பு அறிக்கையாளராக இருக்கக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஷ் அவர்கள் மிக தெளிவான துல்லியமான ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை இது தொடர்பாக விடுத்திருக்கிறார். குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்பது ஜனநாயக தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த ஒரு அமைப்பு, நீங்க நினைக்கிற மாதிரி பயங்கரவாத அமைப்பு நம்ம இது பல விடுத்தம் இதை தான் சொல்லி வரோம். மற்ற நாடுகளில் இருக்கிறவங்க வேணும்னா பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு போங்க, அது வேற. ஆனா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அந்த நாட்டுக்குரியவங்க, அந்த நாட்டுக்காக போராடுகிறவர்கள், அந்த நாட்டின் மக்கள், அந்த நாட்டில் எலெக்ஷன் கேட்டு தேர்தலை ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சவங்க, அந்த நாட்டில் ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த நாட்டுக்குரிய ராணுவம், இப்படி இருக்கிற நிலையில் அவர்களை பயங்கரவாதியாக சித்தரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பயங்கரவாதிகள் என்கிற அதே கதையை தான் ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன, அந்த அமைப்பை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை. இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் மிகவும்
மிகவும் ஜனநாயகமான தேர்தல் என்று சொல்லப்படக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்று தான் அந்த இயக்கம் ஆட்சியை பிடித்தது என்று வேற யாரும் சொல்லல. ஐநாவினுடைய சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கோ அல்பானி சொல்வது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்பது அங்கே பாடசாலைகளை அவர்கள் தான் நிறுவி நடத்தி கொண்டிருக்கிறார்கள், பொது நிறுவனங்களை நிறுவி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், மருத்துவமனைகளை உருவாக்கி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காசாவில் நடைமுறையில் எதெல்லாம் இருக்கிறதோ இது அத்தனையுமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செய்யக்கூடிய, வேற யாரும் அங்க வந்து செய்யல, அவங்க தான் முழுக்க செஞ்சிருக்காங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இரத்த வெறி கொண்ட கொலையாளிகளுடைய குழு அல்ல, அல்லது ஆயுதம் ஏந்திய ஒரு குழு என்று வர்ணிக்க கூடாது. அவர்கள் ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அமைப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் ஐநாவினுடைய சிறப்பு அறிக்கையாளராக இருக்கக்கூடிய பிரான்சிஸ்கோ அல்பானிஸ் அவங்க. அதை தாண்டி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் ஒன்று, ஜாய் டவுன் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு மெர்காவா டேங்கை அளித்திருப்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிடக்கூடிய செய்திகள் சொல்லியிருக்காங்க. ஒரு மெர்காவா டேங்க்னா குறைஞ்ச 5 பேர் அதை கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலுடைய வாகனங்கள் அதே போன்று இஸ்ரேலுடைய நிலைகளை குறிவைத்து தாக்கக்கூடிய வீடியோ ஒன்றை இன்றைக்கும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். தெற்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய கான் யூனுஸ் அதே போன்று சலாஹுத்தீன் வீதி ரோட் பகுதிகளில் தான் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றக்கூடிய வீடியோக்களை அவர்கள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்ந்தும் பாலஸ்தீன மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது, தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய வெற்றி தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். தொடர்ந்தும் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.